ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஏன்டா இப்படி அடிக்கிறீங்க இங்கிலாந்து அணியை பார்த்தா எனக்கு பாவமாக தானே இருக்குது. கண்டிப்பாக இந்திய அணி ஒரு ஆபத்தான அணியாக வளம் வந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இங்கிலாந்து அணி பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்கு ஆப்போசிட்டாக 5th T20 போட்டி ரொம்ப மோசமான தோல்வியை அடைஞ்சிருக்காங்க. அந்த தோல்வி குறித்தும் இந்திய அணி தொடர் வெற்றி குறித்தும் நம்ம வெஸ்ட் இண்டீஸ் அணியின் முன்னாள் நட்சத்திர ஆல்ரவுண்டர் சொல்லலாம், நட்சத்திர பேட்ஸ்மேன் சொல்லலாம், கிறிஸ் கெயில் பார்த்தீங்கன்னா இந்திய அணி குறித்து சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, கிறிஸ் கெயில் அவர் பார்த்தீங்கன்னா T20னா இப்படி தான் விளையாடணும்னு சொல்லிட்டு விளையாடி காட்டியவர் ஒரு காலத்தில். அவர் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, இந்த போட்டி குறித்து இந்திய அணி ஒரு ஆபத்தான அணியாக வளம் வந்துட்டுருக்காங்க, அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அபிஷேக் சர்மாவோட பேட்டிங் என்னை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு. ஒரு லெஃப்ட் ஹேண்டராக அதை நான் பார்க்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. கண்டிப்பாக அவருக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது. இங்கிலாந்து அணி என்ன பண்ணுறதுனே தெரியல. பாவம், அவங்க வந்து இந்திய அணியில் வந்து இந்திய நாட்டில் வந்து மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்குது. அவங்களும் இந்த மாதிரி மாற்றி பார்க்குறாங்க, அந்த மாதிரி மாற்றி பார்க்குறாங்க, ஒன்றும் பண்ண முடியல. பட் எனக்கு இங்கிலாந்து அணியை பார்த்தா பாவமாக தான் இருக்குது. பார்க்கலாம் அவங்க ஓடியில் எதனா கம்பேக் கொடுக்குறாங்களா சொல்லிட்டு. ஆனால் இந்திய அணிக்கு என்னோடய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக இந்திய அணியோட ஃப்யூச்சர் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இதுக்கு மெயின் காரணம் ஐபிஎல் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிறிஸ் கெயில் பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. இங்கிலாந்து அணியை பார்த்தா பாவமாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. எஸ், அவர் சொல்கிறது கரெக்டுங்க. ஏன்னா இங்கிலாந்து அணி எனக்கும் பாவமாக தாங்க இருக்குது. அவங்களும் பாவம், இதை பண்ணுறாங்க அதை பண்ணுறாங்க. 240 ரன் அடித்தாங்க. ஆனால் இவங்க அட்லீஸ்ட் ஒரு 200 அடிப்பாங்க நான் எதிர்பார்த்தேன். வெறும் 98லாம் ஆல் அவுட் ஆகிட்டாங்க. அவங்க பவுலர்ஸு என்ன பண்ணுறதுனே தெரிலங்க. எப்படி போட்டாலும் அடிக்கிறார் அபிஷேக் சர்மா. அவங்க பந்து வீச்சார்கள் என்ன பண்ணுவாங்க. ஆமாங்க, ஆனால் அந்தளவுக்கு செமையான அடிங்க. அபிஷேக் சர்மா ஒரு லைஃப் கூட எதுவும் இல்லை, ஒரு கேட்சோ எதுவுமே கொடுக்கல. வந்தலேருந்தே அடிச்சிட்டு இருக்காரு. அடிக்கிறது எல்லாமே சிக்ஸ் ஆகுதுங்க. அதுன்னா ஷார்ட் கவர்ஸில் தூக்கி அடிக்கிறாரு. என்ன பண்ணுறது, இந்த மாதிரி பேட்டிங் ஆடும்போது யார் பால் போடுறது கஷ்டம் தாங்க, ரொம்ப இருக்கிற உண்மை அதுதான். ஆனால் அபிஷேக் சர்மா உண்மையாக நல்ல ஒரு பேட்டிங். அடுத்த யுவராஜ் சிங்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்தளவுக்கு பவர் ஹிட்டிங் அடிக்கிறாரு. ஆனால் கண்டிப்பாக சன்ரைஸ் ஹைதராபாத்தில் அவர் ஒரு நல்ல ஒரு இந்த வருஷம் அவரோட ஃபார்ம் பயங்கரமாக இருக்குது. கண்டிப்பாக நல்ல பேட்டிங் ஆடுவார் சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் இங்கிலாந்து அணி பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்து டார்கெட்டாக ஓடிஐக்கு தான் போடுங்க. ஏன்னா ஓடிஐ பார்த்தீங்கன்னா வர 6ஆம் தேதி தொடங்கும் போது முதல் ஓடிஐ போட்டி, மொத்தம் 3 போட்டி கொண்ட ஒரு சீரீஸு. அதில்லாச்சும் அட்லீஸ்ட் நம்ம சீரீஸ் ஜெயிக்கலாம்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா விராட் கோலி ஆடுறாரு, ரோஹித் சர்மா எல்லாமே பெரிய பெரிய லெஜண்ட், பும்ரா, முகமது ஷமி கம்பேக், ஹர்திக் பாண்டியா சொல்லிட்டு நல்ல ஒரு டீம் கண்டிப்பாக இருக்குது. இந்த 6 மார்க்குங்க இந்த போட்டிக்கோசரம். ஏன்னா ரோஹித் சர்மா, விராட் கோலி ஓடியில் விளையாடி ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது. அவங்களோட ஃபார்மு இந்த சாம்பியன் டிராஃபி முன்னே எப்படி இருக்கு அணின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், நம்ம இந்திய அணி இந்த வாட்டி T20 சீரீஸை இங்கிலாண்டை 4-1 சொல்லிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து கூட ஓடிஐ சீரீஸ் போகிறாங்க. அது யார் வின் பண்ணுவாங்க? இந்திய அணி வின் பண்ணுமா பண்ணாதா? உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.